சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. மேலும் சாட்சிகளை கலைத்தால் கைது செய்து விசாரணை நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, இந்த வழக்கு தொடர்ந்து வந்த பின்னணி என்னவாக இருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக பெரியார் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி அரசு நீதியை பயன்படுத்தும் மூலம் இது சம்பந்தமாக புகார் அளித்தவர்களை ஜாதி பெயரை கொண்டு சிக்கியதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுக்கு வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அவரை கைது செய்தார்கள். சேலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை நீதிமன்ற காவல் வைக்க உத்தரவிட்ட மறுத்த நிபந்தனை ஜாமீன் உத்தரவிட்டார்கள். இந்த ஜாமீனை ரத்து செய்ய கோரி சேலம் கூடுதல் ஆணையர் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கில் புலன் விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை உயர்நீதிமன்றம் நீக்கியுள்ளதாகவும் வழக்கை ரத்து செய்ய கோரி துணைவேந்தர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால் புலன் விசாரணை விரைந்து முடித்து குற்றப்பதிவை தாக்கல் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லியிருந்தது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதால் இதற்கு கால அவகாசம் வேண்டும் என நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார்கள். துணைவேந்தர் தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வேல்முருகன் பிறப்பித்த உத்தரவில் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் கைதை நிராகரித்து உத்தரவு சரிதான் என்று தெரிவித்துள்ளார். அதே நிலையில துணைவேந்தர் ஜெகநாதன் காவல்துறையினர் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சாட்சிகளை கலைத்தால் அவரை கைது செய்து விசாரணை நடத்தலாம் என நீதிபதி அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்காங்க. விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி.